ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। वेदो नित्यमधीयताम् तदुदितं कर्म स्वनुष्ठीयताम् तेनेशस्य विधीयताम् अपचितिः काम्ये मतिस्त्यज्यताम् पापौगः परिधूयताम् भवसुखे दोषोऽनुसन्धीयताम् आत्मेच्छा व्यवसीयताम् जगृहात् पूर्णं विनिर्गम्यताम् संगस्सत्सु विधीयताम् भगवतो भक्तिर्दृढाधीयताम् शान्त्यादिः परिचीयताम् दृढतरम् कर्माशु सन्त्यज्यताम् सद्विद्वान् उपसृप्यताम् प्रतिदिनं तत्पादुका सेव्यताम् ब्रह्मैकाक्षरम् अध्यताम् शिरो वाक्यम् समाकर्ण्यताम् वेदो नित्यमधीयताम्. May you study the Vedas. வேதங்களே நல்லபடியாக படிக்கணும், சொல்லி தரணும். ததிதித்தம் கர்மஸ்வனுஷ்டியதாம், அதுல சொல்லப்பட்டிருக்கிற கர்மங்களை எல்லாம் சரிவர வர்ணாசிரம தர்மத்தின்படி மே யூ பர்ஃபார்ம், அதை ஃபாலோ பண்ணுங்கோ. தேன ஈஷஸ்தி விதீயதாம் அபச்சிதிஹி, அதுல சொல்லப்பட்டிருக்கிற அந்த கர்மாக்களை வாட் எவர் கர்மா ஹஸ் பீன் என்ஜாயின்ட் by the Vedas as per Varnashrama Dharma, அதெல்லாம் ஈஸ்வரார்ப்பண புத்தியா offer it to Ishvara. So it means all நித்திய நைமித்திக கர்மா எல்லாத்தையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்றதாக, அவருக்கு பண்ற பூஜையாக may you perform it. கர்ம யோகா அங்க சொல்றார். காமியே மதிஸ்த்யஜ்யதாம். ஓகே, இது வரைக்கும் நித்திய கர்ம, நைமித்திக கர்ம, தர்மார்த்த காம, இதுக்காக என்னென்ன கர்மா எல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணியாச்சு. இப்ப காமிய கர்மத்துல இருந்து மனசை விலக்கிண்டு
நித்திய நைமித்திக கர்மத்தை மட்டும் பண்ணிட்டு இருக்கோ. So give up all the karma which is connected to pleasure and security. Don't go after it அப்படின்னு அர்த்தம். It doesn't mean you should not do anything, but do not go after it. என்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டு just withdraw yourself from காமிய கர்மா. பாபௌவ பரிதூயதாம். ஓகே, எனக்கு இப்போ வந்து நித்திய கர்மா இல்ல, இது காமிய கர்மம் இல்ல. I don't have to do anything for seeking pleasure and security. ஸோ லைஃப் எல்லாம் அதுதானே பண்ணிட்டு இருக்கோம், அப்ப எனக்கு வேலையே இல்ல, நான் சும்மா இருக்கலாமா அப்படின்னு கேட்டா நோ. நிறைய பாப்பம் எல்லாம் இருக்கு. பிராரப்த கர்மா ஹேஸ் ஆல்ரெடி டேக்கன் ஷேப். ஸோ சஞ்சித கர்மம் பத்தி இல்ல, பிராரப்த கர்மா ஹேஸ் ஆல்ரெடி டேக்கன் ஷேப். அந்த பாப்பத்தை வந்து குறைக்கணும், நியூட்ரலைஸ் பண்ணணும். ஸோ ஃபார் தட் சேக் கண்டினியூ டு டூ யுவர் நித்திய நைமித்திக கர்மா வித் ஈஸ்வரார்ப்பண புத்தி அண்ட் பிரசாத புத்தி அண்ட் be away from kamya karma. Withdraw yourself from kamya karma. So இந்த காமிய கர்மத்துல இருந்து withdraw பண்ணி நித்திய நைமித்திக கர்மா எல்லாம் பண்ணிட்டு இருக்கோமா, பண்ணிட்டு இருக்கச்சே பவசுகே தோஷம்னு சந்தீயதாம். So may you see the limitations in the pleasures of samsara. எந்த ஒரு சுகமாக இருந்தாலும் whatever sukha we try to gain, எதுக்காகவாவது நம்ம என்ன எஃபர்ட் எடுத்து ஒரு சுகம் வந்தாலும் அந்த சுகத்துல தோஷம் இருக்கு. என்ன தோஷம் இருக்கு? துக்க மிஸ்ரத்துவம் இருக்கு. துக்கம் இருக்கு, கம்ப்ளீட் சுகம் வர்றதில்ல, அதுல துக்கமும் கலந்து வருது. அனித்தியத்துவம் அப்படிங்கிற ஒரு தோஷம் இருக்கு. சுகம் வந்தாலும் அது நித்தியமாக இருக்கிறது இல்ல, அதோட இதுவும் குறைஞ்சுட்டே வந்துடுறது. அண்ட் அதிருப்திகரத்துவம், நான் எதிர்பார்த்த மாதிரியும் இருக்கிறது இல்ல, ஸோ அதுல ஒரு திருப்தியும் இல்ல. ஸோ இந்த மாதிரி தோஷங்கள்லாம் இருக்கு. So may you see all these limitations in சுகா, பவ சுகா. ஆத்ம இச்சா வியவசியதா. ஸோ இந்த மாதிரி இந்த லிமிடேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த இச்சைகளை நிறைவேற்றுறதுனால எனக்கு வந்து என்னைக்குமே சுகம் கிடைக்க போறது இல்லை. பிகாஸ் ஐ ஹேவ் டு ஆல்வேஸ் கீப் ஆன் ஃபுல்ஃபில்லிங் சம் டிசைர் இன் ஆர்டர் டு பி சுகம். ஸோ ஏதாவது ஒரு இச்சையை நிறைவேற்றிகிட்டே இருக்கணும். அதனால அந்த இச்சையெல்லாம் விட்டுடுப்பா, ஒரே ஒரு இச்சை வச்சுக்கோ, ஆத்ம இச்சா. ஸோ மே யூ ஹாவ் டிசைர் ஒன்லி ஃபார் நோயிங் த செல்ஃப். அண்ட் அப்கோர்ஸ் ஆத்ம இச்சாவுக்கு வந்து ஏற்கனவே ஆபாத்த ஞானம் இருக்கணும்னு நான் சொன்னேன். ஆபாத்த ஞானம் மீன்ஸ் பேப்பர் பேக் நாலேஜ். இதை பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருந்தா தானே அந்த மாதிரி ஒரு இச்சா. ஆசைப்படுறதுக்கும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சாதான் ஆசைப்பட முடியும். அந்த காலத்துல இருந்து அதை பத்தி பேசுறதுக்கு அம்மாவால ஜாயின் பண்ண முடியல. So other people cannot join. Meeting has not started. நாங்க மேனுவலியும் போட்டு பார்த்துட்டோம், இதுலயும் போட்டு பார்த்துட்டோம். The meeting has not startedனு வருது. என்னால ஜாயின் பண்ண முடிஞ்சது. அம்மாவோட போன்ல we were trying மேனுவலியாவும் போட்டு பார்த்தோம், ரெகுலராவும் பார்த்தோம். It says meeting has not started அப்படின்னு சொல்லிட்டு. So I don't know how many more people are not able to join. தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்றாங்களா? இல்ல, போன வாரம் ஜாயின் பண்ணாலே. போன வாரம் வந்தேன். ஆமா. ஓ, தெரியலையே எனக்கு டெக்னிக்கலா என்ன ப்ராப்ளம்னு. இன்னும் மேனுவலியாவும் போட்டு பார்த்தோம் நாங்க. என்டர் த மேனுவல் மீட்டிங் பாஸ்வேர்டு என்டர் போட்டாலும் அதே தான் வருது. பட் எனிவேஸ் தான் இருக்காங்களா சொல்லிட்டாங்க? என்னம்மா, உங்க பக்கத்துல தான் இருக்காங்களா அவங்க? பக்கத்துல இருக்காங்க. ஆமா, ப்ராப்ளம் இல்ல. ஆமா, என் பக்கத்துலயே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நான் ட்ரைங் டு கெட் ஹர் ஃபோன். சோ அது இப்ப எனக்கு டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு அட்டெண்ட் பண்ணட்டுமே. ஓகே, ப்ராப்ளம் இல்ல, ப்ராப்ளம் இல்ல. So atma icha vyavasiyata. May you have atma icha. And atma icha வந்தப்புறம் என்ன பண்ணோம்? நிஜகிருஹா தூர்ணம் வினிர்கம்யதாம். 8வது ஸ்டெப் சோபானம். ரிமெம்பர், ஒவ்வொரு ஸ்டெப்பா போதும். மியூட் பண்ணிக்கோங்க எல்லாரும். So நிஜகிருஹா தூர்ணம் வினிர்கம்யதா. May you withdraw yourself from your house. அதாவது வீட்டை விட்டு வெளியில போகலாம், இல்லைன்னா வீட்டுல இருக்கிற பொறுப்புகள்ல இருந்து வித்ட்ரா ஆகலாம். யூ கேன் வித்ட்ரா யுவர் செல்ஃப் ஃப்ரம் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ரெண்டுல இருந்தையும் வித்ட்ரா ஆகி இருக்கலாம். யாரும் மைக் வந்து ஆன்ல இருக்கு, மியூட் பண்ணிக்க முடியுமா ப்ளீஸ்? எக்ஸ்கியூஸ் மீ, மைக் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிறேன். Somebody has left it and gone. அடுத்தது
அண்ட் நிஜகிரகா பூர்ண விநிர்கமியதாம் அடுத்த ஸ்டெப் 9th ஸ்டெப் சங்க சத்சு விதீயதாம். ஸோ சங்கம் இருக்கணும், நல்ல சங்கம், நல்ல அசோசியேஷன். ஸோ என்ன மாதிரி அசோசியேஷன் இருக்கணும்? ஸோ யூ பி வித் பீப்புள் who have the same type of pursuit, உங்களை மாதிரியே ஒரு பர்சியூட் இருக்கிறவங்க. அண்ட் ஆல்சோ லைக் மைண்டட் பீப்புள், உங்களை விட இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கர் பர்சியூட் டிசைர் இருக்கிறவங்களோட இருந்தோம்னா that flame, you know, which is in a small flame like அந்த இச்சா should not get blown out. அதனால you should be very careful, you have to maintain that இச்சா, அந்த இச்சா நம்மளை விட்டு போயிடாம பார்த்துக்கணும். then பகவதா பக்திர் திருடாதீயதாம். அதுக்கப்புறம் ஒரு விஸ்வாசம், பகவான் ஏற்கனவே வந்து கர்மயோகத்துல யூ சரண்டர் டு பகவான் சொல்லியாச்சு. இங்க பகவதா திருடா அதீயதாம் பக்தி, விஸ்வாசம், பகவான் மேல ஒரு திருடமான ஒரு விஸ்வாச, ஒரு ஸ்ரத்தா, ஒரு நம்பிக்கை. என்ன மாதிரினா the conviction that with his grace everything will work out perfectly for me அப்படிங்கிற அந்த conviction is called பகவதா திருடா பக்திஹி. அதுக்கு பேரு தான் திருடா பக்திஹி. ஸோ அதுக்கு நான் வந்து போன வாரம் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அந்த அரணியில வந்து அந்த ஹோமத்துக்கு யாகத்துக்கெல்லாம் they will churn the fire அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அது அந்த ஸ்பார்க் மாதிரி வரும், அந்த ஸ்பார்க்கை காட்டன்ல எடுத்து அதை விளக்கல வச்சு அப்புறம் அதை எடுத்துட்டு போய் அக்னி வளர்ப்பானு. ஸோ அந்த அரணி பத்தி இங்க ஒரு தெரியறதா உங்களுக்கு? இது இட் லுக் லைக் திஸ் ஒன்லி. ஸோ இதை வச்சு இந்த ஒரு ஹோல் இருக்கு இல்லையா, இதில் வச்சு they will churn. அதுல churn பண்ணும்போது அதுல இருந்து ஃபயர் வரும். இது அவ்வளவுதான் இருக்கும். அத வந்து கடைஞ்சுட்டே இருப்பா. திஸ் இஸ் கால்ட் அரணி. இது உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக நான் தேடி பிடிச்சு டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தேன். திஸ் அரணி இஸ் யூஸ்ட். அதுல இருந்து வர்ற ஸ்பார்க்க தான் வந்து they'll keep. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு நம்ம வந்து ஒரு எஃபர்ட் தானே. இன்வென்ட் ஃபார் ஆத்ம இச்சா யூ ஹேவ் டு டேக் அ லாட் ஆஃப் எஃபர்ட் பிகாஸ் யூ ஹேவ் டு கல்டிவேட் லாட் ஆஃப் குவாலிட்டிஸ். அதுக்கே நிறைய எஃபர்ட்லாம் இருக்கு. ஒரு எஃபர்ட் எடுத்து ஒரு ஆத்ம இச்சா வரும்போது அந்த இச்சா அணைஞ்சிடாம பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமாயிடுது. தட்ஸ் வை சங்கராச்சாரியா இஸ் கிவிங் தட் சங்க சத்சு விதீயதாம். அந்த ஃப்ளேமை வந்து யூ கீப் இட் அலைவ், லெட் இட் நாட் கோ அவே அப்படின்னு. அண்ட் அஃப்கோர்ஸ் வி நீட் பகவான்ஸ் கிரேஸ். பகவானுடைய அனுகிரகத்தால எல்லாம் நல்லபடியா நடக்குங்கிற ஒரு ஸ்ரத்தா. தென் கம்ஸ் த 11th ஸ்டெப், சாந்தியாதி பரிச்சீயதாம். பரிச்சீயதாம் மீன்ஸ் மே யூ கலெக்ட், சம்பாதிச்சுக்கிறது, பிராக்டிஸ் பண்றது, அபியாசம் பண்றது. ஸோ யூ ஹாவ் டு கெயின் சம்திங் தட் விச் யூ கெயின் த்ரூ எஃபர்ட். எஃபர்ட் மூலமாக சேர்க்க வேண்டிய விஷயங்கள் மே யூ இங்க இருக்கு. சாந்தியாதி பரிச்சீயதாம் இங்க இருக்கு. அந்த மாதிரி ஒரு எஃபர்ட் மூலமாக மே யூ கலெக்ட் certain qualities. What are those qualities? சாந்தி ஆதி. ஆதி மீன்ஸ் எக்ஸெட்ரா. வாட் இஸ் சாந்தி? சாந்தின்னு இந்த இடத்துல சொல்றது வந்து சமம். சமம் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, சமம், நாட் சமம், சமம். சமாதமா, உபரமா, ஸ்ரத்தா, திதிக்ஷா, சமாதானம், இந்த மாதிரி குவாலிட்டிஸ் இருக்கு. ஸோ வாட் இஸ் சமம்? சமம் மீன்ஸ் மனோ நிகிரகா, மனசு வந்து நிகிரகப்படுத்திக்கிறது. What does mano nigraha means? Your mind, you should be available, the mind should be available for you to proceed and process things. அதான் என்னோட மைண்ட் எனக்கு அவைலபிள் இல்லாம இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். டெஃபினெட்லி என்னுடைய மைண்ட் ஆனாலும் my mind has to cooperate with me in the sense the emotional person has to be taken care of. So what is this emotional person? நம்ம எல்லாருக்குமே வந்து இமோஷன்ஸ்ங்கிறது இருக்கு. பட் இமோஷனல் பர்சன்ங்கிறது என்ன? a person who is overcome by emotions, any emotion. நெகட்டிவ் இமோஷன்ஸ் தான் வந்து நம்மளை வந்து மிஸ்கைட் பண்ணும், இல்லை ரெஸ்ட்லெஸ் பண்ணணும்னு இல்லை. ஈவன் வாட் எவர் யூ கால் அட் so called positive emotions like love, caring, இதெல்லாம் கூட you should not get carried away by compassion. You know, you should not get carried away. You should not become emotionally compassionate, emotionally loving. அதுதான் வந்து இங்க சமம்ங்கிறது. எனி இமோஷன், ஒரு இமோஷனல் மீன்ஸ் யூ ஆர் நாட் அவைலபிள் ஃபார் யுவர் செல்ஃப். அதை வந்து எல்லாரும் சென்சிட்டிவ் பர்சன் சொல்லிடுவாங்க. I have told you already, emotional person is not a sensitive person. Sensitive person is someone who knows what is happening. மனோநிகிரகம் இருக்கிறவங்களால தான் சென்சிட்டிவா இருக்க முடியும். இமோஷனல் பர்சன், சென்சிட்டிவ் பர்சன் இஸ், நம்ம சென்சிட்டிவ்னு சொல்றது வந்து வீக்னஸ்.
தொட்டாக்கு நீங்கன்னு சொல்றோம்ல, அது இல்ல. You are not swayed by anything, nothing touches you. That is called being sensitive. That person is available for himself and for also for others. மத்தவாளுக்கும் நம்ம அவைலபிளா இருக்கணும். When you are in emotional condition, you are not available for yourself, you are not available for others also. அவள்கிட்ட சொல்லாதப்பா, ரொம்ப எமோஷனல் ஆயிடுவா. ஸோ உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா கூட அவகிட்ட பேச முடியாது. பிகாஸ் திஸ் பர்சன் கெட் சோ இமோஷனல், யூ கான்ட் ட்ரஸ்ட் திஸ் பர்சன். உங்க கஷ்டத்தை நீங்க சமாதானப்படுத்தலாம், இல்ல அவளை சமாதானப்படுத்துறதான்னு தெரியாத லெவலுக்கு they become very emotional. So being emotional is not a big credit. Even though our TV serials, movies, everything present a person, emotional person as a very caring person, someone who is extremely emotional cannot really be available for oneself and others. So இங்க வந்து மனோ நிகிரகம், being available to yourself ங்கறத பத்தி a discipline in thought, you know, it's a thought discipline which will come through meditation. அப்புறம் வந்து நிறைய இதுக்கப்புறம் வரப்போற சில குவாலிட்டிஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து வளர்த்துக்கணும். நம்ம வேல்யூஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அமானித்தம், அதம்பித்தம், அஹிம்சா, சாந்தி, ஆர்ஜவம், இதெல்லாம் கல்டிவேட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருந்தால்தான் மனசுல சமம் இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் ஹர்ட் ஆறோம்னா நமக்கு வந்து சென்ஸ் ஆஃப் பீங் ஹியூமிலியேட்டட், எது பண்ணாலும் நம்மளை அவமானப்படுத்துற மாதிரி, எது பண்ணாலும் என்னை இக்னோர் பண்ற மாதிரி, எது பண்ணாலும் ஒதுக்கி வைக்கிற மாதிரி, எது பண்ணாலும் எனக்கு டிஸ்ரெஸ்பெக்டா இருக்கிற மாதிரி, யார் என்ன பண்ணினாலும் என்ன சுத்திண்டே இருந்ததுன்னா ஐ cannot have shama. It's impossible, but your mind is always restless and looking for an opportunity to get some revenge on the other person, or டைம் கிடைக்கும்போது நான் பாத்துக்கிறேன், எனக்கும் கொடுக்க தெரியாதா என்ன அப்படின்னு சொல்றது. You're not available. The mind is restless. So shamamங்கிறது thought discipline. How will thought discipline come? சரி, அதுக்கு டைம் ஆகும்னு வச்சுப்போமே. தாட் டிசிப்ளின் வர்ற வரைக்கும் என்ன பண்ணலாம்னா தமம்ங்கிறது வந்து சக்ஷுராதி பாஹ்யேந்திரிய நிகிரகம். சக்ஷு மீன்ஸ் கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, வாய் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் இந்த இந்திரியங்கள்லாம் வந்து என் வசத்துல வச்சுக்கிறது இந்திரிய நிகிரகம். ஸோ கோபம் இருந்தாலும் கூட அதை எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருக்கிறது, இல்லைன்னா அது வந்து ஒரு அப்ராப்ரியேட் மீன்ஸா அது வந்து வெளியில தள்ளி விட்டுறது. லைக் இஃப் யூ ஆர் ஆங்கிரி, யூ டோன்ட் யூஸ் harmful words to hurt the other person, but you write it down or you hit it. Swamiji வந்து always tells, நல்ல ஒரு பெரிய டர்க்கி டவல் எடுத்து தண்ணியில முக்கி அதை எடுத்து தும்னு பாத்ரூம்ல அடிங்கோ to let out your anger அப்படின்னு சொல்வாரு. Because we don't have the right to hurt someone with our anger. அந்த உரிமையே நமக்கு கிடையாது. ஸோ அஹிம்சால வந்துடுறது இல்லை. ஸோ தமம்ங்கிறது வந்து பேசுற விதம், பாக்குற விதம், இவன் கண்ணால எரிச்சிருவேன் பால்ல, அந்த கண்ணால எரிக்காம இருக்கிறது. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் தே கம். டங்குன்னு வைக்கிறது, நொங்குன்னு வைக்கிறது, ஆல் தட். ஸோ தமம். தென் இட்ஸ் பிசிக்கல் discipline. Then comes uparama. Uparama is doing what is to be done. அந்த நேரத்துல என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ண வேண்டியது. அப்புறம் எது பண்ணக்கூடாதோ அதை பண்ணாம இருக்கிறது. சுதர்ம அனுஷ்டானம்னு பேர் அதுக்கு. அண்ட் ராகத்வேஷ வசப்படாமல் இந்த நேரத்துல நான் இது பண்ணணும், கடமையேன்னு பண்ணினா கூட பரவாயில்ல, அந்த ராகத்வேஷத்து வசப்பட்டு பண்ண வேண்டியது பண்ணாம இருந்துடாதீங்கோ. That is called uparama. You do it whether you like it or not. You do it because it is supposed to be done. To be done karma. So I will do it whatever it may be, whether I like it or not அப்படின்னு சொல்றது உப்பரமா. I don't feel like doing அப்படின்னு சொல்லிட்டு போகாம அந்த whether you like it or not, if you do what needs to be done, you are peaceful, you know, you feel good about yourself when you did the right thing. என்னுடைய கடமையை நான் செஞ்சுட்டேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கு இல்லையா, that is also important for shama. ஏன்னா tomorrow you may feel guilty for not doing what you have to do. அதை அவாய்ட் பண்ணா கூட ஒரு கில்ட் இருக்கும், அப்புறம் ஒரு ரிக்ரெட் இருக்கும். ஸோ அதெல்லாம் வராம இருக்கணும்னா செய்ய வேண்டிய கடமையை ராகத்வேஷ வசப்படாமல் செஞ்சிடுறது. அப்புறம் திதிக்ஷாங்கிறது என்னன்னா சீதோஷ்ணாதி சுக துக்காதி சகிஷ்ணுத்வம், சகிச்சுக்கிறதுங்கிறோம். சகிஷ்ணுத்வம், சகிக்கிறது மீன்ஸ் பல்ல கடிக்கிறது இல்ல, சகிச்சுண்டு போக வேண்டியிருக்கு அப்படின்னா என்ன,
you are resisting, okay? You are resisting, but I'm supposed to be good. I come from a family where we behave properly, so I am not going to hit you or kick you. அந்த மாதிரி இல்ல. சகிக்கிறது means it's not like that. Titiksha is the capacity to put up with difficulties, you know, which are not in your hands. சில situations நம்ம கையில இல்ல. Heat, cold, rain, இதெல்லாம் வந்து நம்ம கையில கிடையாது. வெயில் வரதுக்கு முன்னாடி ஐயோ வெயில் வந்துடுமே, அப்புறம் மழை வரதுக்கு முன்னாடி ஐயோ மழை காலம் வந்துடுமே, குளிர் வரதுக்கு முன்னாடி ஐயோ குளிர் வந்துடுமே, அப்புறம் வேற யாராவது ஊர்ல இருந்து வந்துடுவாரு. லைக் திஸ் சில சுச்சுவேஷன்ஸ் வி cannot avoid. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை வந்து சியர்ஃபுல்லா அக்செப்ட் பண்ணிக்கிறது. It is difficult. It doesn't mean it is not difficult. Of course, it is difficult. You recognize it is difficult. But that Dhrida Vishwasa in Bhagavan irukku illaya, that also has to be brought here. Indha kashtamanalum I will face it. Enala எனக்கு அந்த சக்தி இருக்குன்னு சொல்லி அதை ரெசிஸ்ட் பண்ணாம ஏத்துண்டு என்ன பண்ணணுமோ அதை பண்றது. புலம்பாம இருக்கிறதுன்னு அர்த்தம். இன் அதர் வேர்ட்ஸ், யூஆர் நாட் புலம்பிங் அந்த நேரத்துல, கம்ப்ளைனிங் இல்ல. But it doesn't mean it is pleasant, you know, like கொசு கடிக்கிறது. We cannot say கொசு கடிக்கிறது வந்து it's a pleasant experience னு யாரும் சொல்ல முடியாது. But you are not complaining about it. You are not focusing so much as if that is the only thing that's happening in your life மாதிரி இல்ல. Okay, கொசு கடிக்கிறது, what can I do at this moment? அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு you just go on with your life. That is பேர் தான் Titiksha. Then comes Shraddha. Shraddha always is with reference to Guru and Vedanta Vakya. Guruவோட வாக்கியம் வேதாந்த வாக்கியத்துல இருக்கிற Shraddha. You give the benefit of doubt to what the Guru is teaching and what the Upanishad is saying. ஒரு பொறுமையா அத ஒரு பொறுமையோட கேட்கறது, you know. You can clear your doubts, but you have the Shraddha. அது எப்படி இருக்க முடியும்? அது எப்படி நீங்க இப்படி சொல்வீங்க? அது எப்படி நான் வந்து ஈஸ்வரமா இருக்க முடியும்? அந்த மாதிரி இல்லாமல், ஓகே குரு இப்படி சொல்றார், உபனிஷதம் இப்படி சொல்றது, let me listen, you know, அந்த ஒரு that surrender. Shraddha means where you surrender, knowing very well that this will give me the solution. இது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பொறுமையா கேட்டோம்னா நம்ம தான் சரியா புரிஞ்சுக்கலையோ, சரி இன்னும் கொஞ்சம் 2 தடவை கேட்கலாம் அப்படின்னு இருக்கிறதுக்கு பேரு Shraddha. Then comes Samadhana. See, in Bhagavad Gita, அந்த ஸ்ரத்தாக்கு ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு சிச்சுவேஷன் வரும். பகவான் வந்து டூ யுவர் டியூட்டின்னு சொல்லி கர்மானுஷ்டானம் பத்தி சொல்வார். நித்திய நைமித்திக கர்மம், அப்புறம் இந்த மாதிரி கர்மானுஷ்டங்கள்லாம் இருக்கு. இந்த நேரத்துல க்ஷத்ரியனா நீ வந்து யுத்தத்துக்குன்னு வந்தாச்சுன்னா இந்த நேரத்துல உன்னுடைய கர்மா வந்து யுத்தம் பண்றது தான். ஸோ ரைட் நவ் யுவர் டியூட்டி இஸ் திஸ், ஸோ யூ கேன் நாட் evade from this. இதுல இருந்து நீ ஓடி போக கூடாது அப்படின்னு சொல்லி பகவான் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறச்சு. அதே மாதிரி சாங்கிய யோகம் பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப பகவான் சப்ஜெக்ட் இப்படி 2 விதமா சொல்லும் போது அர்ஜுனா will say it is as though confusing Krishna. You know, he doesn't say Krishna you are confusing me அப்படின்னு சொல்லல. It sounds confusing to me. So that is called Shraddha. It is like maybe I have not understood properly. Maybe the teacher is right, but I have not understood properly. அப்படிங்கிற அந்த பணிவு இருக்கு இல்லையா, அந்த பணிவு, அந்த மரியாதை, அந்த பக்தி டுவர்ட்ஸ் த டீச்சர் அண்ட் உபனிஷத் வாக்கியாரியம் அந்த ஸ்ரத்தை இருக்கும். That is called Shraddha. And Samadhana is Chitta Ekagrata. Chitta Ekagrata is a non-wavering mind. மனசுல வந்து சஞ்சலம் இல்லை. It is possible, Samadhana is possible along with Shama. Shamam இருக்கும்போது தான் சமாதானமும் இருக்கும். இது பத்தி டீட்டெயிலா உங்களுக்கு வந்து தத்துவபோதால ஏற்கனவே, if you have studied தத்துவபோதா you will know in தத்துவபோதா. இல்லைன்னா now you will know, those who are attending the class will know. So கர்ம யோகம் பண்ணும்போது சித்த சுத்தியும், உபாசனா பண்ணும்போது சித்த ஏகாகிரதாவும். சித்த சுத்திங்கிறது வந்து by surrendering to Bhagavan you will have that antakarna shuddhi. அந்த காமக்ரோத லோப மோக மத மாச்சரியங்கள் அந்த மாதிரி அந்த சுத்தி, ராகத்வேஷ வசப்படாமல் இருக்கிறது. அப்புறம் then you do upasana, you know, like meditation அதெல்லாம் பண்ண சித்த ஏகாகிரதா. சித்த ஏகாகிரதாங்கிறது வந்து அந்த கன்ஃபியூஷன்லாம் இல்லாத ஒரு மைண்ட். there is clarity in the mind. The mind is available for
வேதாந்த ஸ்ரவணம். ஸோ எல்லாமே இட்ஸ் பேஸ்ட் ஆன் வேதாந்த ஸ்ரவணம். இப்ப வர்றதெல்லாம் அதுக்கான ஒரு குவாலிட்டி இஸ் கால்ட் சமாதானா. தென் யூ நீட் விவேகா. விவேகாங்கிறது நித்திய அனித்திய வஸ்து விவேகா. அதுதான் பவத்துக்கே தோஷம்னு சந்தேகத்தாம்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா, விச் நீட்ஸ் டு புருஷார்த்த நிச்சயா. புருஷார்த்த நிச்சயம் இருந்தா எனக்கு இந்த லோகத்துல மோட்சத்தை தவிர வேற எந்த கோலும் கிடையாது. I have seen everything. Nothing in this world can give me a solution for my shoka, for my dukkha. என்னுடைய சம்சாரத்துக்கு ஒரே மருந்து வந்து ஃப்ரீடம் ஃப்ரம் சம்சாரா மட்டும்தான், நோயிங் மை செல்ஃப் அப்படிங்கிறது விவேகம். வைராகியம்ங்கிறது அப்சல்யூட் டிஸ்பேஷன். Like you're not adding any value to anything. Like if on the money you can still earn money, you know, வேலைக்கு போயிட்டு இருக்கலாம், எல்லாம் பண்ணலாம், பட் you're not adding value to that money more than the value. 10 ரூபாய்க்கு 10 ரூபாய் வேல்யூ தான். பையிங் பவர் மட்டும்தான் நீங்க மணிக்கு பார்க்கலாமே தவிர, but if you see add security to money, then that is called adding value. That is called adding value. அதே மாதிரி food is for hunger, okay? But if you see food as pleasure, then you are adding value to food extra. So and the pleasure illama ennaala irukka mudiyadhu. These are called adding value to something which is not there. அப்ப நல்ல சாப்பாடு இருந்தா வந்து அனுபவிக்க கூடாதானா? இல்ல, அப்படி இல்ல. பட் நல்லா சாப்பிடுறது தான் எனக்கு பிளஷர் அப்படின்னு இருக்கிறத பத்தி மட்டும்தான் இங்க பேசுறதே தவிர, if somebody has cooked well, you can definitely appreciate them saying the food is good and it is tasty. அதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணலாம். பட் ஸ்டில் நாளைக்கு ஒரு காஞ்ச ரொட்டி கிடைச்சாலும் அதையும் சாப்பிடுற அளவுக்கு அந்த பக்குவம், that is called vairagya. You are not missing anything or you are not longing for anything is called vairagya. அப்புறம் for shama, சாந்தியாதி பரிச்சேதம் ரொம்ப சிம்பிளா ஒரு சென்டென்ஸ்ல பகவத் பாதா சொல்லிட்டார். பட் assuming that the person has led a proper life, you know, dharma தெரிஞ்சு ஒரு தார்மிக் லைஃப் லீட் பண்ற பர்சனுக்கு the person has 70% dealt with the mind, you know, because you are not having guilt. இதுதான் சரி, இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு வாழும்போது அங்க கில்ட் இல்ல, ஷேம் இல்ல, ஆங்கர் இல்ல, எதுவுமே இருக்காது. பட் இன்ஸ்பைட் ஆஃப் இட் கொஞ்சம் இருந்தா கூட இட் இஸ் சப்கான்சியஸ். இதுக்கு வந்து சாஸ்திரத்துல உபநிஷத்துல கஷாயம்னு பேரு. கஷாயம் அப்படின்னா there are certain things, certain beliefs about the world and myself which is at the very subconscious level. அது எனக்கு இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. பட் ஏதாவது ஒரு ட்ரிகர் ஆகும்போது then you suddenly burst, you suddenly cry, you suddenly shout, you suddenly get angry, you suddenly hate something, you know, காரணமே இல்லாம நான் இந்த மாதிரி ஏன் இப்படி பிஹேவ் பண்றேன், a behavior for which even you don't find an explanation. You wonder why you behaved in a particular way. இதெல்லாம் வந்து கஷாயம்னு பேரு. It's subconscious. So the subconscious is the emotional person. ஏன்னா இந்த இமோஷன்ஸ் எல்லாம் எப்போ எங்க போய் உள்ள பதிஞ்சுதுன்னு நமக்கு தெரியாது. இதுக்கு வந்து நிறைய எஃபர்ட் வேணும். க்ஷமா doesn't come just like that. You need a lot of effort. உங்களை நீங்களே நிறைய அப்சர்வ் பண்ணிக்க வேண்டி இருக்கும். You have to be true to yourself. You have to take the inputs of other people about you. மத்தவங்க ஒரு விஷயம் நம்மளை பத்தி சொல்றாங்க, ஏன் இந்த மாதிரி சொல்றாங்க, you should use it as a feedback and observe. நம்ம எப்படி பேசினோம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி பேசினோம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி பார்த்தோம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணோம். Was it absolutely necessary? From where is this emotion coming? Such strong emotions எங்கேருந்து வருது? So இதெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணி as and when it comes you have to release it also. You have to work on it. இது எனக்கு தேவையில்லை, இந்த இமோஷன்ஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லை. I don't, either you learn to ignore it or you learn to process it. ரெண்டுமே பண்ணணும். ரெண்டுமே பண்ணினால்தான் இந்த சமம்ங்கிறது பாசிபிள். ஏன்னா இட் வில் பி ட்ரிகரிங். எப்ப என்ன ட்ரிகர் ஆகும் நமக்கு தெரியாது. அண்ட் ஆல்சோ the more and more you look into yourself, the more and more you will feel சே நம்ம இப்படியா அப்படின்னு கூட தோணும். ஏன்னா உள்ள அவ்வளவு இருக்கலாம். From childhood, whatever the society has put on you, பேரண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, உங்களை பத்தி நீங்களே என்ன டிசைட் பண்ணீங்க, என்ன ஒரு செல்ஃப் ஒர்த் உங்களை பத்தி இருக்கு, எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய கூட்டு குழப்பமா உள்ள இருக்கும்.
ஸோ அதெல்லாம் வந்து it will start coming out the minute you make an effort to change. The minute you say I'm going to be like this, அப்போ இதெல்லாம் வெளியில நிறைய வரும். So be prepared for it. There's nothing wrong. And also you need to have some good friends, people around you who will be very understanding. உங்களுடைய அந்த அப்பப்போ நீங்க அந்த விஷத்தை கத்துற மாதிரி அந்த வெளியில வர்ற விஷயங்கள் எல்லாம் தாங்கிக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், உங்களை எதுவும் சொல்லாம இருந்தாலே போதும். அந்த மாதிரி யூ நீட் பீப்புள் அரௌண்ட் யூ to care for you and understand what you are going through. இதெல்லாம் வந்து தேவை. இதுக்கு you need lot of grace. அந்த அபஸ்மாரம்னு சொல்லுவோம். இந்த தட்சிணாமூர்த்தி கால் கீழே ஒரு குட்டி அரக்கன் மாதிரி பார்க்கல இல்லையா, அந்த அரக்கன் வந்து அபஸ்மாரம். அது அப்பப்ப தலையை தூக்கும், அது கால் அடியில அமுத்தி வச்சுக்கணும். அதுதான் வந்து இந்த சப்கான்சியஸ் விஷயங்கள்லாம் அதுதான். அதை either you need to deal with it or you just keep it under control. It doesn't interfere with whatever you are doing. அந்த மாதிரி அந்த ability to disassociate yourself from your emotions also. ஒரு சடனா ஒரு ஸ்பர்ஜ், ஒரு சடனா ஏதோ ஆறுதுன்னா கூட once you have decided to be aware of it, then you won't be overcome by it. First you should be aware of it. So next time when something happens, I am going to be aware of it அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணிட்டா அடுத்ததெல்லாம் அந்த எமோஷன் வரும்போது you will be aware of it, you will be prepared. You won't be reacting the way you used to react. இப்போ கொஞ்சம் அலர்ட் ஆயிட்டதுனால you will be careful. So your mind is available for all that knowledge that you have. The value of values எல்லாம் படிச்சீங்களே அது வந்து it will be available for you. இந்த மாதிரி ஒரு இதுக்குதான் நிறைய பிரேயர். பகவதா திருடா பக்திங்கிறது இதுதான். This is what is called திருடா பக்தி. அவரை கெட்டியா பிடிச்சுட்டு with the conviction that I will definitely process all this அப்படின்னு இருந்தோம்னா அந்த சரண்டர்லயே உங்களுக்கு பாதி சமம் வந்துடும். And maybe you have to deal with it with effort. So this is kind of இதுவும் ஒரு சாதனை தான், வந்து ஒரு தபஸ் தான். This is also a tapas. தமம் பிராக்டிஸ் பண்றது, சமம் வளர்த்துக்கிறது, உள்ள இருக்கிறதெல்லாம் டீல் பண்றது, தபஸ் ஒன்லி. பட் இந்த தபஸ் பண்ணும்போது you should not condemn yourself. நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நான் ஏன் இப்படி இருக்கேன், இவ்வளவு கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டேன், நான் எப்படி இப்படி இருக்கணும், அவங்க எல்லாம் சொல்றாங்களே இவங்கெல்லாம் பெட்டரா இருக்காங்களே, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன், அந்த மாதிரி இந்த கம்பேரிசன் பண்ணி செல்ஃப் கண்டெம்னேஷனுக்குள்ள போனீங்கன்னா then you can never come out of it. So again and again you are உங்களை நீங்களே இன்னும் கொஞ்சம் அமுக்கிக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ செல்ஃப் சாபட்டேஜ் பண்ணிக்காம be very sincere and kind to yourself first and deal with all this without being very judgmental about yourself. Don't be too judgmental about yourself. Be kind to yourself. ஏன் இது வந்து ஆச்சு கேள்விக்கு பதில் கிடைக்காது. ஆச்சு, இப்போ அட்லீஸ்ட் I am fortunate enough, I have done some punyam that I have an opportunity to deal with these emotions. அவ்வளவுதான் நீங்க பார்க்க முடியுமே தவிர இதுக்கு பின்னாடி போய் ரிவர்ஸ்ல போய் ஆராய்ஞ்சிங்கன்னா பதில் கிடைக்காது. So be careful about that also. Do not condemn yourself. And not only habits, பேசுற விதம், பண்ற செயல்கள் மட்டும் இல்ல, எக்ஸ்டர்னல் மட்டும் இல்ல, even thinking habits, you know. செஞ்சு பழகிட்டோம், சொல்லி பழகிட்டோம் சொல்றோம், அதே மாதிரி திங்க் பண்ணியும் பழகியிருப்போம். we are used to thinking in a particular pattern. That pattern has to be break. We have to take an effort to break that pattern also. அந்த மாதிரி திங்க் பண்றது கூட மாத்திக்கிறது. So இதெல்லாம் it's a lot of understanding it needs. Understanding about yourself, understanding about assimilation of values, அதெல்லாம் ஆகாதான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும். So values have to be assimilated. Assimilate பண்ணினோம்னா இந்த திங்கிங் ஹேபிட்டையும் கான்ஷியஸ் எஃபர்ட்ல you have to break it. So they don't go so easily. பிசிக்கலா இருந்தா கூட நீங்க வந்து எப்படியோ வந்து மத்தவங்க நம்மள என்ன சொல்லிடுவாங்களோங்கிறதுக்காகவாது பயந்து மாத்திக்க வாய்ப்புகள் இருக்கு. that also is wrong. மத்தவங்களுக்காக நம்மளை மாத்திக்கிறது, நல்லவங்களா இருக்கணுங்கிறதே வந்து தப்பு. But thought habits really needs lot of effort. And you have to break it at any cost. அது நீங்க தான் ஐடென்டிஃபை பண்ணணும் என்ன மாதிரி தாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வருது, என்ன மாதிரி
react பண்றீங்க. The way you react will tell you what sort of thoughts you are having. So, but you can definitely change it. அது வந்து ரொம்ப கஷ்டம் கிடையாது. You can reconstitute your thinking with practice. அதனாலதான் வந்து everyday take stock of whatever is happening in your life from morning till evening before you go to bed. என்ன பண்ணினோம், என்ன பேசினோம், எப்படி பண்ணிருக்கலாம், எப்படி பண்ணாம இருந்திருக்கலாம், why did I react like this, what is the reason for this reaction, where is it coming from, இதெல்லாம் வந்து observe பண்ணினீங்கன்னா தான் அந்த அளவுக்கு அப்சர்வேஷன், செல்ஃப் அப்சர்வேஷன் இஸ் அப்சல்யூட்லி நெசசரி. அது இல்லாம it is not possible. Along with prayer, ஈஸ்வராத்ம புத்தி, and also not condemning yourself. Self condemnation இல்லாம you have to do it. Be kind to yourself. யாராவது நீங்க ஒரு தப்பு பண்ணினா மத்தவங்க கிட்ட அன்பா இருக்கணும்னு நினைக்கிறேன்ல, அதே மாதிரி நீங்க ஏதாவது ஒரு தடவை ஏதாவது பண்ணினா கூட be kind to yourself instead of being angry with yourself and feeling disgusted with yourself. Be loving to yourself. பரவாயில்ல, அப்புறம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, நல்லா பண்ணிட்டேன்னா ஓ சூப்பர் ஸ்ரீவித்யா சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கணும். அந்த மாதிரி you have to appreciate yourself. Go and stand in front of the mirror and praise yourself, you know, like when you are able to do something, when you break something, அந்த ரெகுலர் ஹேபிட்ல இருந்து நீங்க ஏதோ புதுசா பண்ணிட்டீங்கன்னா appreciate yourself. That is reinforcing that new habit, you know. So you have to reinforce. அது திரும்ப திரும்ப அது appreciate பண்ண வந்து அது மனசுல இன்னும் நிறைய இறங்கும். So like this, சாந்தியாதி, சமாதமா, உபரமா, ஸ்ரத்தா, திதிக்ஷா, சமாதானம் இதெல்லாம் வந்து வளர்த்துக்கணும். எதுக்கு ஆத்ம இச்சா இருந்தால் definitely these things you cannot compromise. இதுல காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ஆத்ம இச்சாக்கு இது டெஃபினட்டா இருக்கணும். தென் திருடதரம் கர்மாஷு சந்தியஜ்யதாம் 12th. இங்க வந்து சந்நியாசத்தை பத்தி பேசுறாரு. ஓகே, தியஜ்யதாம், தியஜ் மீன்ஸ் டு கிவ் அப், தியாகம் பண்றதுன்னு சொல்றோம் இல்லையா. தியாகம்னா இங்க என்ன தியாகம் பண்றாங்க, எதை தியாகம் பண்றோம், சாக்ரிஃபைஸ் எல்லாம் கிடையாது. இட்ஸ் நாட் ஜென்ரலி ஒரு சாக்ரிஃபைஸ்ங்கிற வேர்டுக்கு வந்து ஒரு இன்னொரு மீனிங் என்ன வருதுன்னா, யூசேஜ்ல ஆக்சுவல் மீனிங் அது இல்ல. யூசேஜ்ல என்னமோ எனக்கு அனுபவிக்கணும்னு ஒரு ஆசை, உனக்காக நான் அதை தியாகம் பண்ணிட்டேன். விச் மீன்ஸ் ஐ வாண்டட் பட் ஐ ஆம், என்னுடைய இச்சையை மீறி எனக்கு வேணுங்கிறத மீறி நான் உனக்கு கொடுத்தேன். உனக்காக நான் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன், உங்களுக்காக நான் எவ்வளோலாம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன்னு தெரியுமா. ஏன் பண்ணினேன், பேசாம அனுபவிச்சு தொலைச்சிருக்கலாமே, அதை வேற சாக்ரிஃபைஸ் பண்ணேன் லைஃப் எல்லாம் சொல்லி கொடுத்து சுத்தி காட்டுறதுல என்ன இருக்கு. Sacrifice doesn't mean that you have a longing. Sacrifice is you give it because you have to give up. You're giving it up because it is all right for you to give. ஏதோ உங்களுக்கு பிச்சி எதையோ கொடுக்குற மாதிரி ஃபீலிங் இல்லாம இருக்கிறதுக்கு பேர் தான் தியாகா. ஓகே, தியாகா இஸ் நாட் ஒட்டுதல் இருந்து பிச்சு கொடுத்தாதான் அது சாக்ரிஃபைஸ். சாக்ரிஃபைசிங் வந்து அந்த மீனிங்ல இல்ல. இந்த இதுன்னா ஒரு அவுட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் யூ ஜஸ்ட் வித்ட்ரா, and that is called சன்னியாசா. சன்னியாசி சாக்ரிஃபைஸ் எவ்ரிதிங் அண்ட் கம்னா, என்னமோ அவங்க அப்படியே ஏங்கின்னு இருக்கிற மாதிரியும் அதுல இருந்து அப்படியே கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு வெளியில வர்ற மாதிரியும் இல்ல. தட் இஸ் நாட் சாக்ரிஃபைஸ். முதல்ல வந்து நிஜகிரகா தூர்ணம் வினிர்கம்யதாம்ல என்ன சொன்னோம், யூ ஜஸ்ட் வித்ட்ரா யுவர் செல்ஃப் ஃப்ரம் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பட் யூ ஆர் ஸ்டில் தேர். அதுலயும் ஓரளவுக்கு சில பொறுப்புகள்லாம் இருக்கு, நித்திய நைமித்திக கர்மங்கள்லாம் இருக்கு. அதுல கூட வானப்பிரஸ்த ஆசிரமத்துல, சன்னியாச ஆசிரமத்துல அதுல இருந்து வெளியில வந்துடுறோம். So you come out of that also. The culture gives you that opportunity to withdraw from those responsibilities for the sake of atma jnanam. அது அந்த கண்டிஷன் இருக்கு. சன்னியாசம் வந்து உதரநிமித்தம் பகுகிருத வேஷம்னு பஜகோவிந்தத்துல வரும். ஒரு உதர நிமித்தம்னா வயிற்று பழப்புக்காக விதவிதமா வேஷம் போட்டுக்கிறதுன்னு. சன்னியாசா as a வேஷம் இங்க சொல்லல, இங்க சன்னியாசா as an attitude. Even if you are at home, you can have an attitude of that sannyasa attitude. Complete withdrawal from everything, not even nitya naimittika karma. And people at home also should understand that. சாதாரணமா வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்றான், ஏன்னா பீப்புள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஏதோ தண்டமா வீட்டு உட்காந்து இருக்கிற மாதிரி இருக்கும், தண்டசோறு அப்படின்னு திட்டுற லெவலுக்கு போயிடும். அதனால யூ ஜஸ்ட் லீவ் த ஹவுஸ். டோன்ட், they will think that you are a burden. So take sannyasa, just move out of the house.
don't sit at home. So திருடத்தரம் firm. விகிதம் கர்மத்துல இருந்து கர்மா திருடத்தரம் கர்மத்துல இருந்து ஆஷு மீன்ஸ் சீக்கிரம், as early as possible. ஆசுதோஷன்னு சிவனுக்கு பேர். Tosha means one who is pleased. Ashutosha means one who is easily pleased. சிவனுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு சொம்பு ஜலம் தலையில விட்டாலே அப்படி குளிர்ந்து போயிடுவாராம். அந்த மாதிரி very quickly pleased. So Ashu means very quickly, as early as possible, leave this house, leave from this place and take sannyasa. So that you will have நித்தியநைமித்திக கர்மத்துல இருந்து வந்துட்டோம்னா அந்த கடமைகளும் உங்களுக்கு வந்து சாஸ்திர ஆத்ம இச்சால வந்து ஒரு ஆப்ஸ்டிக்கலா இருக்க வேண்டாம், ஒரு தடங்களா இருக்க வேண்டாம். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் வந்து விட் கன்சியூம் டைம். அதுல இருந்து வந்து ஞானத்துக்காக சந்நியாசம் எடுக்கிறது தான் இங்க இந்த சந்நியாசம் சொல்லியிருக்கு. யூ கிவ் அப் எவ்ரிதிங். விகித கர்மா எல்லாமே அவளுக்கு வந்து இந்த ஸ்ராத்த கர்மா எல்லாமே அதுல இருந்து போயிடும். ஒன்லி ஃபார் ஆத்ம ஜானம். இட் இஸ் நாட் ஃபார் எனி அதர். இதுக்கு வந்து வித்வத் சந்நியாசம்னு பேரு. படிக்கிறதுக்காக எடுத்துக்கொள்ளப்படுகின்ற சந்நியாசம். இஸ் ஸ்டில் நாட் அ ஞானி. அந்த சந்நியாசம் இன்னும் இல்லை. ஸோ இந்த எல்லா கர்மா மீன்ஸ் உபாசனாவும் போயிடும். மெடிடேஷன், எவ்ரிதிங், காயத்ரி, பூணூல் போட்டுண்டா, குடிமை வச்சிருந்தா எல்லாமே, எவ்ரிதிங் இஸ் கான். ஸோ த பர்சன் சேஸ் hereafter I am not qualified for all these things. You just give up everything. You are dedicating yourself for only for one pursuit. இது எப்படின்னா, இந்த தேங்காயில வந்து தேங்காய் வாங்க சாட்டி பார்த்து வாங்குவோம் இல்லையா? தண்ணி ஆடுறதா, ஈரமா இருக்கா, இஸ் இட் ஃப்ரெஷ்? அது வந்து சம்சாரம். ஓகே, ஃப்ரெஷ். அப்புறம் இந்த தண்ணி ஆடாது, தண்ணி வத்தி போயிருக்கும். இந்த வத்தி போன அந்த தேங்காவை தான் அந்த பூர்ணாவதிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவா. ஏன்னா உள்ள தண்ணி இருந்தா அது வெடிக்கும் அப்படிங்கிறதுனால அந்த வத்தி போன தேங்காய் ஆட்டி பார்த்தா அது ஆடக்கூடாது, அந்த ஜலம் இருக்கக்கூடாது. ஸோ அது வந்து தட் ஸ்டேட் இஸ் லைக் வானப்பிரஸ்தா. ஓகே, யூ ஆர் வித்ட்ரான். இந்த சந்நியாசம்ங்கிறது எப்படின்னா, கொப்பரையே உள்ள கட்ட 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 கட்டன்னு ஆடும். யூ நோ தட் அந்த ஷெல்ல இருந்து அந்த தேங்காவும் வந்துடும். ஈரமெல்லாம் போயாச்சு. தெர் இஸ் நோ ஈரம், ஈரமே இல்லை, நோ ரசம். தட் இஸ் அந்த துளி அளவுக்கு கூட வந்து ஒரு இச்சா இன் சம்திங் எல்ஸ் இல்லாமல் இட்ஸ் கம்ப்ளீட்லி வித்ட்ரான் ஃப்ரம் த கொப்பரை ஆல்சோ. ஸோ ஆட்னா பட்டணும் சத்தம் கேட்கும் போது அந்த தட் அந்த அளவுக்கு ஒரு வித்ட்ராயல் is called being detached from the shell. அந்த மாதிரி கொப்பர மாதிரியான ஒரு detachment. So நிவிருத்த ராகசிய கிரகம் தபோவனம் அப்படின்னு சொல்லுவா. யாருக்கு வந்து இச்சைகள்லாம் நிவிருத்தமாயிட்டோ, லைக் இதை நிறைவேறினால்தான் ஐ எம் கம்ப்ளீட்ங்கிற அந்த இச்சைகள்ல இருந்து one who has withdrawn, one who has understood பவசுகே தோஷா இதெல்லாம் தெரிஞ்சவனுக்கு வந்து வீட்லயே இருந்தா கூட அது தப்போவனம் மாதிரி. The whole house will be like an ashram, like a தப்போவனம். யாருக்கு? நிவிருத்த ராகசிய. யாருக்கு வந்து இந்த ராகம் மீன்ஸ் ஒரு லாங்கிங் இல்லாதவனுக்கு. பிரவருத்த ராகசிய, இந்த லாங்கிங் இருக்கிறவன், அவன் வந்து ஆசிரமத்துல இருந்தா கூட அது கிரகம் தான். பிரவருத்த ராகசிய ஆசிரமம் ஆல்சோ இஸ் கிரகம். நிவிருத்த ராகசிய கிரகம் ஆல்சோ தபோவன். So it's all about how you are, how matured you are. என்ன ஒரு பக்குவத்துல இருக்கு உங்களுடைய ஆத்ம இச்சாங்கிறத பொறுத்து தான் whether you have to be at home or you should be outside அப்படிலாம் இருக்கு. சம்டைம்ஸ் நீங்க வந்து நிவிருத்தராகனா இருக்கலாம், நீங்க கொப்பர தேங்காவா இருக்கலாம். பட் பக்கத்துல இருக்கிறவங்க கொட்டிகிட்டே இருந்தா என்ன பண்றது? அதுவும் கஷ்டம். சம்டைம்ஸ் that also is a pain to move away from house if required. Then வீடு விட்டு போயிட்டு என்ன பண்றது? சத் வித்வான் உபஸ்ருத்தியதாம். அதெல்லாம் வந்து சத் சங்கம் சொன்னாரு. சத் புருஷர்கள், people who are like minded, who will keep the flame alive, அந்த மாதிரி சொன்னார். இங்க வந்து சத் வித்வான் உபஸ்ருத்தியதாம். உபஸ்ருத்தியதாம் மீன்ஸ் approach properly, approaching properly. சும்மா போய் எனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு கேட்கறது இல்ல. There is a way of how you approach a teacher. ஒரு ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டமா இருக்கிற ஒரு டீச்சரை வந்து how do you approach that person அப்படிங்கறதுல ஒரு முறை இருக்கு.
அந்த முறைப்படி may you approach a teacher. Who is that teacher? Sat Vidwan. Singa Vidwan means Sat Purushanda. Sat Purushanda, Sat Vidwan. But in that Vidwan angarthu one who knows. One who knows. Abdina Shrotriyam and also Brahmanishtana irukkavar. One has that knowledge. இந்த ஞானம் இருப்பவர். ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் இருப்பவர் வித்வான். அந்த வித்வான்கிற வார்த்தை ரெண்டையுமே குறிக்கிறது. யூ நீட் a good teacher. வெறும் சப்சங்கம்னா இனிமே பிரயோஜனப்படாது. You have to go and learn someone who will teach you. So instead of saying Sadguru, he is saying Sadvidwan. குருவை தேடி போன்னு சொல்லலாம் இல்லையா? யூ கோ அண்ட் லுக் ஃபார் குரு. குரு இஸ் ஸ்ரோத்ரியான் பிரம்மனிஷ்டான்னு சொல்லாம இந்த இடத்துல வித்வான்னு சொல்றதுக்கு, வித்வானும் குருவாக இருக்கக்கூடியவர் தான். வித்வான்லயே குருங்கிற வேர்ட் இஸ் இம்ப்ளைட். பட் ஹி இஸ் டிஃபைனிங் வாட் சார்ட் ஆஃப் குரு, என்ன மாதிரி குருவை தேடி போகணும்ங்கிற போது பட்ட குரு, ஸ்ரோத்ரியமாக இருக்கணும், சாஸ்திரம் அறிந்தவர், சம்பிரதாயம் தெரிந்தவர், குரு சிஷ்ய பரம்பரையிலிருந்து வந்தவர். இது எல்லாமே அந்த சத்வித்வான் அப்படிங்கிற வேர்ட்ல கவர் ஆயிடுது. ஸோ ஒன்லி ஏன் சாஸ்திரம் படித்த குரு கிட்டதான் போகணும், நான் யார வேணா குருவா ஏத்துக்கலாமே அப்படின்னா, யார வேணா நீங்க குருவா ஏத்துண்டா கூட ஆத்ம ஜானம் வேணும் அப்படிங்கிற ஒரு இச்சா இருந்ததுன்னா, அந்த ஆத்ம ஜானத்தை எனக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு தகுதி இருக்கிறவர்கிட்ட போனாதான் டீச்சிங் ஹேஸ் டு டேக் பிளேஸ். இட்ஸ் நாட் ஜஸ்ட் நவ் அண்ட் தென் டாக்கிங் அபவுட் it. That will not help you. ஒரு ட்ரெடிஷனல் டீச்சிங், ஒரு ஆத்ம ஞானத்தை, ஆத்மாவை எப்படி ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்கறது, யூ ஆர் தட் ஈஸ்வரா அப்படிங்கிற அந்த ஈக்குவேஷனை, தத்துவமசிங்கிறத எடுத்து சொல்றதுக்கு ஏற்கனவே அந்த சம்பிரதாயத்துல இருக்கிறவரால மட்டும்தான் சொல்லி கொடுக்க முடியும். நம்ம சொல்லுவோம் எத்தனையோ மகாத்மாஸ் இருக்கா, அவெல்லாம் குரு கிட்ட போகலையே, அவளுடைய பேச்சுகள்ல அவளுடைய டாக்ஸ் எல்லாம் நன்னா தானே இருக்கு, அவ மட்டும் என்ன குரு கிட்ட போய் படிச்சாளா என்ன அப்படின்னு கேட்க தோணும். ஏன்னா அது உண்மைதானே, நம்ம பாக்குறோமே. ஸோ எக்ஸெப்ஷன்ஸை ரூல் ஆக்கக்கூடாது. தேவர் பிளெஸ்ட், அவ்வளவுதான். அவளுக்கு ஏதோ பூர்வஜன்ம புண்ணியம், பகவத் அனுகிரகம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருந்தது, ஏதோ விட்டக்குறை தட்டக்குறை ஒரு ஜன்மா எடுக்க வேண்டி இருந்தது, அவளுக்கு அது சித்தியாச்சு. That's all we can say. But we cannot take exceptions as rules. இதுக்கு ஒரு முறை இருக்கு, அந்த முறையை என்னைக்குமே விடக்கூடாது. Therefore we have to definitely approach a guru. குரு இல்லாமல் இந்த விஷயங்கள் எல்லாம் படிக்க முடியாது. கன்ஃபியூஷன்ல தான் முடியும். Already you have a lot of confusion. Then you study this, you read some translation, you listen to some cassette in random, and then இதுல உபனிஷத்ல I told you no, உபனிஷத் டயலாக் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஒரு டயலாக் ஃபார்ம்ல இருக்கிறதுனால நிறைய பூர்வ பட்சிகள், அதாவது புத்திஸ்ட் பேசுவான், விசிஷ்டாத்வைத்தி பேசுவா. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்க இல்ல ஆத்மா சூன்யம், ஆத்மான்னு ஒண்ணு இல்ல, துவைத்தம் தான் சத்தியம், ஆத்மா குணமுடையது, இப்படிலாம் நிறைய they will present their இது அவங்களுடைய சித்தாந்தங்கள் எல்லாம் எடுத்து சொல்லும் போது, திடீர்னு போய் கிளாஸ்ல உட்காரும் போது சுவாமிஜி அது சொல்வார், people come and sit in my class suddenly one day and that time I will be explaining the பூர்வ பக்ஷி. ஆக்சுவலி அவர் அந்த அப்போனன்ட் என்ன சொல்றாங்கிறது விரியா சொல்லிட்டு இருப்பா. அப்புறம் கிளாஸை விட்டு வெளியில போய் சுவாமிஜி இதுதான் சொல்லி கொடுத்தார் அப்படின்னு சொல்லிடுவா. ஸோ ஆக்சுவலி அந்த நேரத்துல அவர் என்ன கான்டெக்ட்ல என்ன பேசினார், இந்த கான்டெக்ட்ல இதெல்லாம் சொல்ல வந்தார். ஸோ கான்டெக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கான்டெக்ட் தெரியாம ஒரு உபநிஷத்துல இருந்து ஏதாவது ஒரு போர்ஷனை மட்டும் தனியா எடுத்து அத படிக்கிறதோ அதை பத்தி சிந்தனை பண்றதோ ரொம்ப தவறு. ஞானிங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? தான் கேட்கணும். பகவானே நீயே எனக்கு குருவாவான்னு சொல்லி நிறைய ப்ரே பண்ணணும். அந்த மாதிரி ப்ரே பண்ணினோம்னா உங்ககிட்ட கருணையோட இருக்கிற ஒரு குரு, உங்ககிட்ட பொறுமையா இருக்கிற ஒரு குரு,
இந்த மாதிரி ஒரு குரு உங்களுக்கு பொறுமையை எடுத்து சொல்றதுக்கு, லைக் தட் யூ வில் ஃபைண்ட் அ குரு. டெஃபினெட்லி யூ வில் ஃபைண்ட் அ குரு, someone who is very kind and compassionate and understand. உங்களுக்கு புரியற வரைக்கும் சொல்லி கொடுக்குறவர். அந்த prayer also is a part of your architecture. Pray பண்ணும்போது அதையும் pray பண்ணணும். So ஒரு சாதாரண விஷயத்துக்கே நமக்கு வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து ஈவன் அவர் டெய்லி டே டு டே ஆக்டிவிட்டீஸ்லயே சொல்றேன், there is certain limitations. The buddhi has certain limitations. அதையும் வந்து சாஸ்திரத்திலேயே அந்த லிமிடேஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கு. அஜ்ஞானம் ஃபர்ஸ்ட் லிமிடேஷன் இஸ் அஜ்ஞானம். இப்போ வந்து மகாபாரதத்தை கூட ஆத்துல உட்காந்து தனியா படிக்காதீங்க, சொந்தமா படிக்காதீங்கன்னு சொல்லுவான். ஏன்னா எனக்கு ஒன்றும் எல்லா தர்ம அதர்மங்கள்லாம் தெரியற ஆள் இல்ல எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா கூட definitely there will be some doubts and confusions, because I am working within the field of ajnanam. அஜ்ஞானத்திலேயே இருந்துட்டு நான் வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் போது அந்த அஜ்ஞானம் ஒரு பெரிய லிமிட்டேஷனா ஆயிடுறோம். எனக்கு வந்து இன்டர்பிரிட்டேஷன் வந்து என்னுடைய அஜ்ஞானத்தை வச்சு நான் இன்டர்பிரேட் பண்ணலாம். I can make mistakes. So அஜ்ஞானம்ன்ற ஒரு தோஷம் ஒரு மகாபாரத மாதிரி புக்கு இல்லைன்னா லா படிக்கிறது, திடீர்னு ஹோமியோபதி புக் ரெஃபர் பண்றது, ரெஃபர் பண்றேன் நானும் புக்கை ரெஃபர் பண்றேன்னு சொல்ல முடியாது. எனக்கு அஜ்ஞானம் இருக்கு. அண்ட் ஈவன் அபவுட் மை ஓன் பாடி, மை மைண்ட், ஐ ஹவ் லாட் ஆஃப் லிமிடேஷன்ஸ். அஜ்ஞானம் நிறைய இருக்கு. அஜ்ஞானம்ங்கிற ஒரு தோஷம் இருக்கிறதுனால நமக்கு கைட் பண்றதுக்கு டெஃபினட்டா ஒருத்தர் வேணும் லைஃப்லயே, சாதாரண விஷயத்துக்கே. Then what to talk about? Atma. Then the other is dosha is samshaya, doubts. அப்பப்போ திடீர்னு நமக்கு டவுட் வரும். தெரிஞ்ச விஷயத்திலேயே, தெரியாத விஷயத்துல வர டவுட்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், தெரிஞ்ச விஷயத்திலேயே நமக்கு எப்பவுமே ஏதாவது இப்படிதானா இல்லையா, தெரியாதான் புரிஞ்சுட்டேனா இல்லையா அப்படின்னு ஒரு டவுட் வரும். தைத்திரிய உபநிஷத்துல அதனால்தான் சொல்லியிருக்காரு, அசையதிதே கர்ம விசிகித்சாவா விருத்த விசிகித்சாவா சியாத். எப்போ உனக்கு என்ன டவுட் இருந்தாலும் அந்த நேரத்துல போய் யார் வந்து உனக்கு தன்னுடைய பெனிஃபிட்டை பத்தி யோசிக்காமல் உன்னுடைய நன்மைக்காக வந்து அட்வைஸ் சொல்வாளோ அவளை நீ அப்ரோச் பண்ணி உன் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கோ அப்படின்னு உபநிஷத்துமே சொல்லிடுறது. ஆனா இந்த சம்சயம்ங்கிறது டெஃபினட்டா எல்லாருக்குமே இருக்கும். மகாபாரதத்துல பகவான் வந்து தர்மத்தை இன்டர்பிரட் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. மகாபாரதா லாட் ஆஃப் தர்மா இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் தர்மா அக்கார்டிங் டு டைம்ஸ், தேச காலத்துக்கு தகுந்த மாதிரி தர்மத்தை இன்டர்பிரட் பண்ணினதுதான் நம்மளோட இதிகாசம். அதனால ராமாயண மகாபாரதம் எல்லாம் படிக்கணும். இதெல்லாம் படிச்சாதான் நமக்கு வந்து இந்த வேல்யூஸ் எல்லாம் அசிமிலேட் ஆகும். வி டோன்ட் பிகம் வீக். அஹிம்சா பிராக்டிஸ் பண்றேன், நான் வந்து சமதமம் எல்லாம் பிராக்டிஸ் பண்றேன்னு சொல்லி அஷட இடக்கூடாது, பக்க இடக்கூடாது. You should not become vulnerable, being good doesn't mean you should be vulnerable. நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு. Good people are always vulnerable. Good people are not vulnerable. Makkers are vulnerable. Who asked you to be good and be makkar? Should be good and smart. அதுக்குதான் இதிகாசங்கள்லாம் படிக்கணும். படிச்சு எப்படி இருக்கிறதுலாம் கிருஷ்ணர் வந்து எவ்வளவோ தர்ம இன்டர்பிரேஷன் பண்ணினா கூட மனுஷ புத்தி எப்படி போறது, பகவான் ட்ரிக் பண்ணினார், பகவான் ஏமாத்தினார், ஏன்னா இவாளுக்கு அது அவ்வளவுதான் தெரியறது. அது தர்மா இன்டர்பிரிட்டேஷன் பாக்குற அளவுக்கு கூட ஸ்ரத்தா இல்லை மக்களுக்கு. லைக் திஸ் when you have doubts you have to be very careful. ரெண்டாவது தோஷம். அடுத்தது வந்து விபர்யய தோஷம், wrong conclusions based on erroneous perception. கண்களால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதேமை. எஸ்ஸே எல்லாம் எழுதுவோம், ஃபார்வர்ட் எல்லாம் பண்ணுவோம் வாட்ஸ்அப்ல. நம்ம என்ன பண்றோம்னு யோசிச்சோம்னா, கண்ணால பாக்குறோம், எனக்கு என்ன உள்ள என்ன டேட்டா இருக்கோ, ஃபைல்ல என்னென்ன வச்சுட்டு இருக்கோம் எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணி ஐ கம் டு கன்க்ளூஷன். ஸோ நான் என்னுடைய பர்செப்ஷனே ராங். அந்த பர்செப்ஷனை பேஸ் பண்ணி நான் ஒரு டெசிஷன் வேற, ஒரு கன்க்ளூஷனுக்கு வேற வந்துடுறேன். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஹியூமன் மைண்ட் ஹேஸ். There is a limitation. It happens in relationships, it happens in politics, it happens in war, everything, wherever you go. In every field, erroneous perception, and based on erroneous perception, we have wrong conclusions.
So the truth is totally different from your perception. அது வந்து அந்த ஒரு தோஷம் இருக்கு நமக்கு. ஐ விட்னஸ் அப்படின்னு சொல்றோம். ஐ விட்னஸ்னா என்ன? அவன் வந்து இவன் வந்ததை பார்ப்பான், பாத்தியாயா? ஆமா. அவன் போனதையும் பாத்தியா? ஆமா. நடுவுல என்ன ஆச்சு? அது நான் பாக்கலீங்க. இவன் வந்தது பார்த்தா, போனது பார்த்தேன், நடுவுல என்ன நடந்ததுன்னு பாக்கலன்னா இட் இஸ் நாட் அன் ஐ விட்னஸ். ஸோ தெர் இஸ், பட் அதை வச்சு வந்து பீப்புள் மேக் அ கன்க்ளூஷன், யூனோ, therefore he must have done this. அவ்வளவுதான். அதுக்கு மேல வந்து எதை பத்தியும் யோசிக்கிறது இல்லை. ஸோ பெர்செப்ஷனும் வந்து நமக்கு சரியா இல்லாதனால we have to be very careful. இந்த தோஷம் இருக்கு. அதனால ஆத்ம ஞான விஷயத்துல இந்த மாதிரி எல்லாம் we cannot make erroneous conclusions, wrong conclusion ஆயிடக்கூடாது. அதனால ஆத்ம ஞானத்துக்கு குரு தேவை. தென் பிரமாதா, ஓவர்சைட். ஓவர்சைட் மீன்ஸ் நெக்லிஜென்ஸ். இட்ஸ் நாட் தட் சம்திங் இஸ் ஹிடன் ஃப்ரம் மை சைட். கண்ணுக்கு தெரியலன்னு இல்லை, கண்ணு திருக்கியே இருக்கும். ஐயோ நான் எப்படி இதை மிஸ் பண்ணேன் அப்படிங்கிறோம் இல்லையா? அதான் அந்த தோஷம் இருக்கிறதுனால யூ பெட்டர் ஹேவ் சம்வன். சாதாரண விஷயத்துக்கே இந்த மாதிரி இருக்கும்போது, குக்கிங், வாஷிங், கிளீனிங், இதுக்கே இந்த மாதிரி இருக்கும்போது ஆத்ம ஞானத்துக்கு யூ டெஃபினெட்லி நீட் அ குரு who knows how to clean. எப்படி உங்களை பார்க்க வைக்கிறது, எப்படி உங்களை கேட்க வைக்கிறது, எப்படி உங்களை திங்க் பண்ண வைக்கிறதுன்னு தெரிஞ்ச ஒரு குரு. அப்புறம் விப்ரலப்தி, being misguided, you know. People have their own notions and ideas and they will misguide you. நீங்க பாவம் சின்சியரா தான் இருக்கீங்க, you are very sincere and committed, but there are people around you who will misguide you with their own ideas. இதை விட வேற சொல்யூஷனே கிடையாது. எனக்கு பிரம்மன் எல்லாம் தேடி போயிட்டு இருக்கேன். நான் சொன்னேன் இல்லையா, ஆப்ஸ்டிகல்ஸ்ல ஏதோ ஒன்று புத்தியை வந்து பேதலிக்க வைக்கிறது, நம்மளை வந்து திசை திருப்பி விடுறது. லைக் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், எவ்ரிடே அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், மீடியா நியூஸ், இதெல்லாம் நம்ம வந்து எப்படியெல்லாம் பண்றதோ அதே மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டிலையும் இருக்கு. நம்மளை வந்து திசை திருப்பி விடுறதுக்கூடிய ஆட்கள் இருக்கிறார்கள். ஸோ அந்த தோஷமும் இருக்கு. மைண்ட் வில் கெட் கேரிட் அவே பை வாட் தே ஆர் சேயிங். இதுதான் உண்மை அப்படின்னு தோணுனா கூட அது கன்வின்சிங்கா இருக்குங்கிறதுக்காக அவ பின்னாடி போயிடுறது. இந்த தோஷம் இஸ் தேர். அப்புறம் அப்பட்டு கர்ணத்துவம். பட்டுத்துவம் மீன்ஸ் ஸ்கில்டு. ஓகே, ஒரு ஸ்கில் இஸ் கால்ட் பட்டுத்துவம். அப்பட்டுத்துவம் மீன்ஸ் லிமிடேஷன்ஸ் வித் ரிகார்டிங் டு யுவர் ஸ்கில்ஸ். அதாவது சென்ஸ் ஆர்கன்ஸ். இங்க வேற என்ன இருக்க முடியும்? சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் இருக்கு. காது வந்து சவுண்டை பிக் பண்றது, மூக்கு வந்து ஸ்மெல்ல பிக் பண்றது. ஸோ இதுல கூட ஒரு லிமிடேஷன் இருக்கு. மை எபிலிட்டி டு அப்சார்ப், மை எபிலிட்டி டு சீ, டு ஹியர். சரியாதான் கேட்டோமா? தெரியாது. அதனால அந்த தோஷம் இருக்கு. ஸோ இன்ஃபேக்ட் நம்மளை விட நாய், பூனை எல்லாம் கூட பெட்டரா இருக்கும் கேட்கறது, ஸ்மெல் பண்றது. அதெல்லாம் நல்லா சாப்பாடு மோப்பம் பிடிக்கிறிய நாயா போன ஜென்மத்துல அப்படின்பா. அந்த மாதிரி some animals are much better than what skills we have. ஸோ அந்த லிமிடேஷனும் நமக்கு இருக்கு. கேட்கறது சரியா கேட்கிறோமா, பார்க்கறது சரியா பார்க்கறோமா, இந்த மாதிரி நிறைய லிமிடேஷன்ஸ் நமக்கு மைண்ட் லெவல்லயே நம்ம கிட்டே இருக்கிறதுனால we cannot even for that லௌகீகா ஞானத்துக்கே நமக்கு வந்து 4 பேர் எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு, 4 பேரை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியிருக்கு, கைடன்ஸ் வேண்டியிருக்குங்கும்பொழுது வாட் டு டாக் ஆஃப் ஆத்ம ஜானம். ஆத்ம ஜானம்ங்கிறது ஒரு குருமுகமாக தான் படிக்கணும். சொந்தமாக படிக்க போய் எப்படி வேணா அது முடியலாம். ஸோ பி வெரி கேர்ஃபுல். ஏன்னா ஆத்மாங்கிறது இட்ஸ் நாட் சம்திங் டு பி ஆப்ஜெக்டிஃபைடு. இட் கேனாட் பி ஆப்ஜெக்டிஃபைடு. ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறேன், நான் வந்து பேனா, பென்சில், மாம்பழம், தேங்காய், மவுண்டன்ஸ், மூன், சன் எல்லாம் ஆப்ஜெக்டிஃபை தெரிஞ்சுக்கிற மாதிரி, கம்ப்யூட்டர் எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி ஆத்மாவையும் தெரிஞ்சுக்கிறேன்னு நோ. பிகாஸ் இட் இஸ் யூ, இட் இஸ் அபவுட் த நோவர். So how do I understand myself? How do I know me? I cannot be the knower and the known. So இதெல்லாம் எடுத்து சொல்றதுக்கு ஒரு சம்பிரதாயம் வேணும், for which guru is very 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 important. Don't take exceptions as rules. Even the one who says you don't need a guru is expecting you to take him as a guru to follow what he is saying. அதனால லோக விஷயத்திலேயே இவ்வளவு இருக்கும்போது நம்ம வந்து ஆத்ம ஞான விஷயத்துல குருவை பைபாஸ் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. இஃப் யூ ஆர் ரியல் ஸ்டூடெண்ட், ரியல் முமுக்ஷு,
you will not bypass a guru. Shastrajñopi swatantriyena, எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியும், நல்ல சாஸ்திரம் படிக்க தெரியும், எல்லாம் இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னா கூட பிரம்மன் விஷயத்த சுயமாக போய் பண்ணாதீங்கன்னு ஒரு வச்சனமே இருக்கு. Even the most brilliant person should never try to know independently. Self knowledge நானே படிச்சு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இது வரைக்கும் 13th step வரைக்கும் நம்ம சாதனா பஞ்சகத்துல பார்த்திருக்கோம். We'll continue this sadhana panchakam later after Navaratri. Okay. Om Shri Gurubhyo Namaha. Harihi Om.